ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போടെ வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. ஒரு புதிய வாரம், ஒரு புதிய மாதம். இந்த திங்கட்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, நம்மை நிலைநிறுத்துவாராக, வழி நடத்துவாராக. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே மிக விசேஷமான ஒரு அதிகாரம். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்தீர்களே ஆனால் இந்த 3ஆம் அதிகாரம் உங்களோட பேசும். கடந்த நாளிலே நான் சொன்னது போல இந்த 3ஆம் அதிகாரமும் அல்லது இந்த கொலோசைய நிருபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து எழுதுகிறார். ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அங்கிருந்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நாம் தேட வேண்டிய காரியம் என்னென்று கேட்டால், மேலானவைகளை தேட ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ரொம்ப எம்பசைஸ் பண்றார். அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்றாரு? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதை சொல்லிட்டு அதுக்கான காரணம் சொல்றார். என்னன்னு கேட்டால், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? பாவத்துக்கு மரித்தாச்சு, அசுத்தத்துக்கு மரிச்சாச்சு, உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் மரித்து விட்டோம். ஆகையினால் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஸோ கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது, உலகம் நம்மை பார்க்கும் பொழுது, அவர்கள் நம்மை பார்க்கறதில்ல, பழைய பிரதாப் சிங்கை பார்க்கறதில்ல, பழைய உங்களை பார்க்கறதில்ல. ஏனென்று கேட்டால், நீங்கள் இப்பொழுது உள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே ஒளிந்திருக்கிறீர்கள், மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களைத்தான் பார்க்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட மக்கள் கீழானவைகளை தேட மாட்டார்கள், சாதாரணமானவைகளை தேட மாட்டார்கள். அவள் தேடுகிறது மேலானவைகளை தேடுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், பிரைஸ் தி லார்ட், இந்த ஃப்ரேஸை மறந்துடாதீங்க. நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட இப்பொழுது எழும்பி இருக்கிறேன். ஆகினால் என்னுடைய நோக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம், என்னுடைய தேடுதல் எல்லாம் மேலானவைகளே தேடுதல். அது நிமித்தமாக நான் சில காரியங்களை அழித்து போடணும். கீழே வரும்போது அதற்கான காரியங்கள் வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒழிக்க வேண்டியவைகளை ஒழித்து விட்டு, அழிக்க வேண்டியவைகளை அழித்து விட்டு, தேட வேண்டியவைகளை தேட இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எதை தேடுவீர்கள்? மேலானவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை, ஆத்மீகமானவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நீ சொன்ன இந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மேலானவைகளை தேடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலானவைகளே தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.